நிறைய பேர் பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு சொந்தக்காராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, திடீர்னு பழக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெசேஜ் பண்ணால் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணாதான் அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க பேசுவாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணாமல் அவங்க உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? பாசம் 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 போயிட்டு இருக்க வேண்டியதானே. அந்த பாசம் எப்பொழுது தெரியும்னா, ஒரு நாளோ 2 நாளோ 3 நேரம் நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, 3 நேரம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நேரம் ஒரு வேளை மட்டும் மெசேஜ் பண்ணுறது கட் பண்ணுங்கள். அது உண்மையான பாசமா இல்லை பாசம் இல்லையான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கு வேண்டி, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு வேண்டி பேசுகிறாங்களா இல்லை அவங்களுக்கு விருப்பப்பட்டு பேசுகிறாங்களான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு வேளை ஒரு நேரத்துக்கு கூப்பிடாதீங்க, அவங்க கூப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். கூப்பிடலையா விட்ருங்க, அது பாசம் கிடையாது. உங்களுக்கு வேண்டி நீங்கள் பேசுகிறவங்களுக்கு வேண்டி பேசுகிறாங்க. ஒரு வேளை நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் விட்ருங்க, அடுத்த வேளை அவங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது பாசம் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க டைம் பாஸ்க்கு மாற. நீங்கள் டைம் பாஸ்க்கு இல்லை, அவங்க நீங்கள் பேச டைம் பாஸ் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். பாசம் வீணாக போகுது.